அண்ட் முக்கியமா படத்தோட கேஸ்டிங்கை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாருமே ரொம்ப நேர்த்தியா அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ரோலை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. சசிகுமார் அண்ட் லிஜோ மோகன் ஜோஸ் அவங்கள பத்தி நம்ம சொல்லியாச்சு. அட் சேம் டைம் நம்ம வந்து வாய்ஸ் மணிகண்டன் அவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இவரை வந்து நம்ம மகாராஜால பார்த்தோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. இந்த படத்துல அவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலா இருக்கு. சுத்தி இருக்கவங்க டைலாக் பேசி அவங்களுடைய வழிகளை வந்து கடத்தினாலுமே அவர் பேசவே முடியாத சமயத்திலையும் அவருடைய ஓவியத்தினால அவரோட வழிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துல அவர் வந்து நடிச்சது வந்து இன்னும் அடுத்தடுத்து அவரோட பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்றது இந்த படம் மூலியமா தெரியுது. அடுத்தபடியா ராமசாமி அவர்களை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இவர் வந்து கேடி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் கிடாரி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல சசிகுமார் அவர் கூட நடிச்சிருக்காரு. இப்ப ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காருல, அவரையும் வந்து துன்புறுத்தும் போது நம்ம பார்க்கும்போது இவ்வளவு வயசான ஒரு நபரை வந்து இப்படியும் அடிச்சு துன்புறுத்திருக்காங்களா அப்படின்றது தெரிய வருது. இந்த படத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு சீன் இருக்குங்க. அவ்வளவு மனு எழுதிடுவாரு. அந்த மனு எல்லாத்தையும் தபால் பெட்டில போய் போடுவாரு. அந்த தபால் பெட்டில போட்ட மனு எதுவுமே போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேராம அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த தபால் பெட்டியை அடிச்சு உடைப்பாருங்க. அதுலயே நம்மளுக்கு வந்து எவ்வளவான வழிகள் அவர் வந்து கேரி பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஏக்கங்கள், எவ்வளவு வந்து விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அப்படின்றது அந்த ஒரு சீன்லயே வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.